வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் காக்டெயில் ஃபியூரியஸ். இப்போ நம்ம பார்க்க போற வீடியோ IPL 2024 மேட்ச் 31 ப்ரிவியூ தான். எஸ், கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் வர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அட் ஈடன் கார்டன்ஸ் கொல்கத்தா. ஸோ எக்ஸைட்டிங் மேட்ச். டாப் ஆஃப் தி டேபிள்ல இருக்கிற 1 and 2 ரெண்டு பேரும் மோதுறாங்க. ஸோ டாப் 2 டீம்ஸ் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபயர் டு ஃபயர் கண்டிப்பாக நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 6 மேட்ச்ல 5 மேட்ச் வின் பண்ணி 10 points நம்பர் 1ல இருக்காங்க, ஸ்டெடியா இருக்காங்க. அந்த தோத்த மேட்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அவங்க வின் பண்ண வேண்டிய மேட்ச் கோட்டா விட்டாங்கன்னா சொல்ல முடியும். வேற KKR வந்து பார்த்தீங்கன்னா 5 மேட்ச்ல 4 மேட்ச் வின் பண்ணி 8 points செகண்ட் பிளேஸ்ல இருக்காங்க. ஸோ இந்த ரெண்டு டீமுக்கும் ஹெட் டு ஹெட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா 27 டைம்ஸ் மோதி இருக்காங்க. இதுல KKR 14 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க அண்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ் 13 டைம்ஸ் வின் பண்ணிருக்காங்க. ஸோ நெக் டு நெக் தான் சொல்ல முடியும். புரியுதா உங்களுக்கு? ஜஸ்ட் ஒரு 1 மேட்ச் மேல வந்து KKR இருக்காங்க. ஸோ இந்த வாட்டியும் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் பாயிண்ட்ஸ் டேபிள்லயும் வந்து 1 and 2 இருக்காங்க. ஸோ ரொம்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பார்க்க முடியாது ரெண்டு டீம்லயுமே. பட் பிளேயிங் லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நம்ம வந்து டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அதாவது KKR சீம்ஸ் டு பி வெல் ஆல்ரவுண்ட் சைட். ஆர்ஆர் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல போலிங் அட்டாக் இருக்கு, நல்ல ஸ்பின் அட்டாக் இருக்கு, டாப் ஆர்டர் நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. மேபி அவங்க மிடில் ஆர்டர் KKR கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சுமாரா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. KKR சீம்ஸ் டு பி அ பவர் ஹவுஸ் அப்படின்ற மாதிரி இருக்கு. பிளஸ் ஹோம் கிரவுண்ட்ல வேற விளையாடுறாங்க. ஸோ அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ்ன்றதா என்னோட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இந்த ரெண்டு டீம்ல எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ஐ ஃபீல் லைக் KKRக்கு ஸ்லைட்டா ஒரு எட்ஜ் இருக்குன்றதா என்னோட ஒரு ஃபீல். ஸோ இப்போ நம்ம வந்து பிளேயிங் லெவன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். முதல்ல KKR பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் ரிங்கு சிங்க பிளேயிங் லெவன்ல விளையாடாம இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. ஏன்னா அவர் தான் வந்து ஃபியூச்சர். இன்ஃபேக்ட் T20 வேர்ல்ட் கப்கே அவர் செலக்ட் ஆவாருன்ற மாதிரி சுச்சுவேஷன்ல போயிட்டு இருக்கும் போது என்ன ஆங்கிள் ரிங்கு சிங் அவங்க டிராப் பண்ணி இம்பாக்ட் சப்ஸ்ல வச்சிருந்தாங்க. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி ஆச்சரியமா இருந்தது. அண்ட் தெரியல இந்த மேட்ச்ல என்ன பண்ண போறாங்கன்னு. இல்ல அவருக்கு ஏதாவது நிகழ் இருக்கா, ஏதாவது இன்ஜுரி கன்சர்ன் இருக்கான்றதும் வந்து பாத்தீங்கன்னா கிளியர் கட்டா ஸ்ரேயஸ் ஐயரும் as a கேப்டனா டாஸ்ல சொல்ல மாட்டேங்கிறாரு, வெளியிலயும் எதுவும் தெரிய மாட்டேங்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னதான் நடக்குதுன்னு. ஏன்னா இம்பாக்ட் சப்ல இந்த வாட்டி அவர் தான் வருவாரா இல்லை யாருன்றதை நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ லாஸ்ட் மேட்ச் கம்பேர் பண்ணும்போது இந்த மேட்ச்ல எந்த ஒரு பெருசாகவும் சேஞ்சஸ் அவங்க பண்ண போறதில்ல. லாஸ்ட் மேட்ச் தரமாக வின் பண்ணாங்க LSGயோட. ஐ திங்க் தே வில் பி கோயிங் வித் த சேம் டீம், நோ டவுட் அபவுட் இட். அன்லெஸ் ஏதாவது இன்ஜுரி ஏதாவது இருந்தாதான். ஸோ அவங்களோட டாப் ஆர்டர் ஸ்ட்ராங்கா இருக்கு. சுனில் நரேன் உங்களுக்கு தெரியும், செம்ம காட்டுவாரு, இன்னும் அவுட் ஆயிடுவாரு இல்லை அடிச்சு கொடுத்துருவாரு. ஸோ குவைட் டேஞ்சரஸ். ஃபில் சால்ட் ஃபார்ம் கொண்டாரு, ஃபென்டாஸ்டிக்கா ஒரு 80 ரன்ஸ் அடிச்சு LSGயோட. ஸோ ரகுவன்ஷி நல்ல ஒரு டேலண்ட். அதுக்கப்புறம் ஸ்ரேயாஸ் ஐயர் அவரும் பார்த்தீங்கன்னா ஸ்லோவா அப்படியே ஃபார்முக்கு வராரு. ஸோ ரிங்கு விளாட்னார்னா செம்மையா இருக்கும். ஆண்ட்ரூ ரசல் இருக்காரு அதுக்கப்புறம். ஸோ ஓவராலா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்ட் லைன் அப். போலிங்லையும் பார்த்தீங்கன்னா ஹர்ஷித் ராணா போன மேட்ச் உள்ள வந்துட்டாரு. ஸோ இன்னுமே அவங்களோட ஃபாஸ்ட் போலிங் அட்டாக் வந்து ஸ்ட்ராங் படுத்துதுன்னு தான் சொல்ல முடியும். ஸோ when it comes to ராஜஸ்தான் ராயல்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச்லேயே சில ப்ளோஸ் இருந்தது. அதாவது இன்ஜுரி கன்சர்ன்ஸ். ராஜஸ்தான் ராயல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ் பட்லர் அண்ட் ரவிச்சந்திரன் அஸ்வினுக்கு நிகழ் இருந்ததுன்னாங்க. இந்த மேட்ச்ல ஐ திங்க் அஸ்வின் மைட் பி கமிங் பேக், பட் ஜாஸ் பட்லர் கொஞ்சம் டவுட் தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாஸ் பட்லருக்கு பதிலாக ரோவன் பால் வந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல ஐ திங்க் தே வில் பி கோயிங் வித் 3 foreigners தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவங்க வந்து ஆப்ஷன்ல வச்சுப்பாங்க. வேற ஒரு இன்ஃபேக்ட் தேவைப்பட்டுச்சுன்னா மகாராஜா ஆப்ஷனா யூஸ் பண்ணிப்பாங்க. சின்ஸ் அஸ்வின் உள்ள வரதுனால தனிஷ் கோட்டையனா ஆப்வியஸ்லி அஸ்வின் ரீப்ளேஸ் பண்ணுவாரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து பாத்தீங்கன்னா ப்ராபப்ளி அதான் அஸ்வின் உள்ள வந்துருவாரு. அண்ட் இம்பாக்ட் சப்பா அவங்க வேற யாராவது யூஸ் பண்ணலாம் ஃபாரினர்ஸை. 8 இந்தியன்ஸை வச்சு 3 ஃபாரினர்ஸ் வச்சு தான் ஜென்ரலா ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இன்கேஸ் ஏதாவது ஒரு இன்ஜுரினா ஐ திங்க் இந்த வாட்டியும் அதுதான் பண்ணுவாங்கன்ற மாதிரி தோணுது. ஸோ ஃபாரினர்ஸ்ன்னு பார்த்தா ஐ திங்க் தே வில் பி பிளேயிங் ஹெய்ட்மைர் அண்ட் போல்ட் அண்ட் ரவுமன் பால். ஸோ ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா லைக் ஹெய்ட்மைரை வந்து இம்பாக்ட் சப்பா உள்ள வெளியில அமைச்சிட்டு மகாராஜ் இன்கேஸ் ரிக்வயர்டா இருந்ததுன்னா இந்த ட்ராக்ல கண்டிப்பா உள்ள எடுத்துட்டு வருவாங்க. லாஸ்ட் மேட்சே மகாராஜ் சூப்பரா போட்டாரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி ராஜஸ்தான் வந்து அவங்களோட பிளேயிங் லெவனை எடுத்துட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு. பட் ஜாஸ் பட்லர் விளையாடலன்னா அது ஒரு மிகப்பெரிய ப்ளோ தான் உங்களுக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல ட்ராக். ஜென்ரலா ஜாஸ் பட்லருக்கு இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் ரொம்பவே சூட் ஆகுன்றதான் என்னோட ஒரு விஷயம். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அவரோட ஸ்டேட்டஸ் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி KKR ஹேவ் அ ஸ்லைட் எட்ஜ் கண்டிப்பா இந்த மேட்ச்ல. அண்ட் அட் த சேம் டைம் பிச் ரிப்போர்ட் ஆப்வியஸ்லி நல்ல ஃபிளாட் ட்ராக்குங்க. சேசிங் ஆடுறதா பெட்டர் ஆப்ஷன் பிகாஸ் டியூ ஃபேக்டர் ஹெவியா வரும். அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்லை. கிளைமேட் சீம்ஸ் டு பி ஆல் குட். ஸோ ஃபுல் மேட்ச் பார்க்க போறோம், எந்த ஒரு மழையும் கிடையாதுன்றதான் சொல்லி ஆகணும். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவன் பார்க்கலாம். அதாவது பிளேயிங் லெவன்னா ஃபேண்டசி பிளேயிங் லெவன் ப்ரெடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ டோட்டலா 11 டீம்ஸ். நான் வந்து பாத்தீங்கன்னா KKRல இருந்து 6 பிளேயர்ஸ் எடுக்க போறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்து 5 பிளேயர்ஸ் எடுக்க போறேன். ஸோ முதல்ல KKR ஆப்வியஸ்லி சுனில் நரேன் ஃபில் சால்ட் நல்ல ஃபார்முக்கு வந்துட்டாரு. ஸோ கண்டிப்பா அவரை நம்ம எடுத்தே ஆகணும். அண்ட் ஐ ஃபீல் ரகுவன்ஷி நல்ல டேலண்ட். ஸோ அவரையும் நம்ம எடுக்கலாம். அண்ட் இன்கேஸ் ரிங்கு சிங் ஆக்சுவலா விளையாடினார்னா நான் ரிங்கு சிங் கண்டிப்பா போகணுன்ற மாதிரி தான் நினைச்சேன். பட் அவங்க வந்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் விளையாட விடுவாங்களா என்னன்னு தெரியல. பட் ஸ்டில் ஐ வில் கோ வித் ரிங்கு சிங். அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. அண்ட் நம்பர் 5 வந்து பாத்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆண்ட்ரூ ரசல். அதுலயும் எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. அண்ட் நம்பர் 6 ஐ மைட் கோ வித் வருண் சக்கரவர்த்தி. ஸோ வருண் சக்கரவர்த்தி, சுனில் நரேன், 4 பேட்ஸ்மேன்ஸ். எனக்கு ஒரு
போலர் அட்டெம்ப்டா இருந்துச்சு எடுக்கலாம்னு சொல்லி, பட் ட்ரீம் 11ல நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த வகையில் சால்ட், சுனில் நரைன் அண்ட் ரகுவன்ஷி, இன்கேஸ் ரிங்கு சிங் விளாட்னா ரிங்கு சிங் அந்த பிளேஸ்க்கு நீங்கள் வேற யாரை வேணாலும் எடுத்துக்கலாம். 5th ஆண்ட்ரூ ரசல், 6th வந்து பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி. இதுலேயே 3 bowlers கவர் ஆகிறாங்க. அண்ட் ராஜஸ்தான் ராயல்லேருந்து 5 players, ஆப்வியஸ்லி எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இந்த மேட்ச் கம்பேக் ஆவார்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். சஞ்சு சாம்சன் அண்ட் ரியன் பராக். ஸோ இவங்க 3 பேர். அண்ட் போலிங் வைஸ் எடுத்துக்கிட்டா ட்ரெண்ட் போல்ட் அண்ட் யுஸ்வேந்திர சஹல். ஆப்வியஸ்லி அவங்க விக்கெட் டேக்கிங் ஃபார்ம்ல இருக்காங்க, எஸ்பெஷலி சஹல். ஸோ இதுதான் என்னோட டீமா இருக்கும். ஸோ இந்த ஃபேண்டசி எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃபேண்டசியில நீங்க வந்து தாராளமா எடுத்துக்கோங்க. இல்ல உங்களோட கருத்துக்களை தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அண்டில் தென் பாய்.